வணக்கம். மலரட்டும் வசந்தம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். புத்தர் கூறும்பொழுது கூறுவார், உடலில் ஏற்படும் நோய்களை குணப்படுத்தி விடலாம், ஆனால் மனதில் ஏற்படும் நோயை குணப்படுத்துவது அரிதிலும் அரிது என்பார். இன்று நாம் சுய கௌரவத்தை பற்றி பேச இருக்கிறோம். ஒருவருக்கு சுய கௌரவம் இருந்துவிட்டால் வாழ்வில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் அவர் எதிர்கொள்ள முடியும். நமக்கு வரக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளிக்க வந்துள்ளார் நமது பிரம்மகுமாரர் சகோதரர் பாண்டியமணி அவர்கள். இவர்கள் கடந்த 40 ஆண்டு காலமாக ராஜயோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார்கள். இவர்கள் பிரம்மா குமாரி இயக்கத்தின் வேல்யூ எஜுகேஷன் துறையின் இயக்குனராய் இருக்கிறார்கள். வணக்கம் பிரதர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஒருவர் வாழ்க்கையில் சுய கௌரவம் இருந்துவிட்டால் வாழ்வில் வரக்கூடிய எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியும். ஆனால் இந்த சுய கௌரவத்தை அடையாமல் இருக்க தடுப்பது என்ன என்ற ஒரு விளக்கம் தர முடியுமா? நிச்சயமாக. இதில் நாம் முக்கியமாக எதை பார்க்குறோன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எதிர்மறையான உணர்வான பயம் என்பதைத்தான். ஏன்னால் எப்போ நாம் பயப்பட்டு விடுகின்றோமோ அப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை இழந்து விடுகின்றோம், சக்திகளை இழந்து விடுகின்றோம், பலவீனப்பட்டு விடுகின்றோம். இந்த பலவீனத்தின் காரணமாக நாம் தடைகளை வெல்வதோ அல்லது நாம் நினைத்ததை அடைவதோ நமக்கு இயலாத ஒன்றாக ஆகிவிடுகின்றது. அதிலும் குறிப்பாக பார்த்துப்போமானால் 4 விதமான பயங்கள் நம்மை ஆட்கொண்டு விடுகின்றன. அதன் காரணமாகவே நாம் சுய மரியாதையை அடையாமல், அதாவது சுய கௌரவத்தை நாம் தக்க வைத்து கொள்ளாமல் போவதற்கு வழிவகுக்கின்றன. அதில் முதல் பயமானது கடினம் என்ற பயம். நாம் இந்த சுய கௌரவத்தோடு வாழ வேண்டுமென்றால் அது நமக்கு ரொம்ப கடினம் என்று நினைக்கின்றோம். இந்த நினைவே நம்மை அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு தடையாக அமைந்து விடுகின்றது. மனித மனதினுடைய ஒரு இயல்பு என்னவென்றால், எதை ஒன்றையும் புதிதாக செய்ய வேண்டுமென்றால் அது நமக்கு கடினமாகவே தெரிகின்றது. அதே காரியத்தை நாம் எப்பொழுது திரும்ப திரும்ப செய்து விடுகின்றோமோ அது நமக்கு சுலபமாக ஆகிவிடுகின்றது. இந்த உலகத்திலே சுலபம் என்று எதுவும் இல்லை, அதே போன்று கடினம் என்று எதுவுமே இல்லை. அது நம்மளுடைய பழக்க வழக்கத்தின் ஆதாரத்தில் தான் இருக்கின்றது. அந்த பழக்க வழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்வதற்கு நாம் செயல்களை மறுபடியும் திரும்ப திரும்ப செய்ய வேண்டியிருக்கின்றது. எப்பொழுது ஒரு காரியத்தை அல்லது செயலை நாம் திரும்ப திரும்ப செய்வோமோ அது நமக்கு சுலபமாக பழக்கமாக அல்லது வழக்கமாக ஆகிவிடுகின்றது. ஆகவே கடினம் என்று நமது மனதை நினைப்பதற்கு காரணம் அது ஒரு புதுமையாக இருக்கின்ற காரணத்தினால்தான். இப்பொழுது மட்டுமல்ல, கடந்த 2 யுகங்களாக, துவாபரயுகம் மற்றும் கலியுகம் 2 யுகங்களாக நாம் தேக உணர்வில் வந்த காரணத்தினால் இந்த சுய கௌரவத்தை நாம் இழந்து விட்டோம். அதற்கு முக்கியமான காரணம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நம்மகிட்ட அந்த சுய அடையாளம் இல்லாதது தான். ஆக இறைவன் இந்த ராஜயோக தியானத்தை கற்றுக் கொடுக்கும்போது முதல் படியாக நமக்கு இந்த சுய அடையாளத்தை கற்றுக் கொடுக்கின்றார். அதன் மூலமாக நாம் சுய பெருமை உடையவர்களாக, சுய கௌரவம் உடையவர்களாக ஆகிவிடுகின்றோம். ஆகவே நாம் இதற்காக புதுமையாக இருக்கின்றது, கடினமாக இருக்குமோ என்ற பயத்தை நாம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. மனிதன் நினைத்தால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை, சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. சாதனையாளர்களுடைய பட்டியலில் நாம் பார்த்தோன்னா எத்தனையோ பேர் தங்களிடம் சில இயலாமைகள் இருந்தால் கூட அவற்றை வெற்றி கொண்டு வெற்றி அடைந்திருக்கின்றார்கள். அவர்கள் வெற்றி அடைவதற்கு காரணம் அவர்களுடைய மனப்பாங்கு என்பதை நாம் கண்டுகொள்ளுகின்றோம். ஆக நமது மனப்பாங்கு ஆனது எப்பொழுது நேர்மையாக இருக்குமோ அப்பொழுது வெற்றி அடைவது என்பது நமக்கு எந்த கடினமும் அல்ல. ஆக கடினமாக இருக்குமோ என்ற பயத்தை நாம் கொள்ள வேண்டியது அவசியமே இல்லை. இந்த பயமானது தான் நமக்கு ஒரு பெரிய தடையாக அமைந்து விடுகின்றது. இந்த சுய கௌரவத்தை நாம் அடைவதற்கு அல்லது தக்க வைத்து கொள்வதற்கு நடைமுறை வாழ்க்கையில்
நாம் எந்த ஒன்றையும் நடைமுறைப்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு நமக்கு இந்த சுய கௌரவம் அத்தியாவசியமானதாக இருக்கின்றது. ரொம்ப அழகாக கூறினீர்கள். எந்த ஒரு பழக்கத்தை உருவாக்கிவிட்டால் கடினம் என்பது நம் வாழ்க்கையை விட்டு விலகிவிடும் என்று கூறினீர்கள். நீங்கள் கூறும்பொழுது 2 யுகங்களை பற்றி கூறினீர்கள். இதை தெளிவுபடுத்தி கூற முடியுமா? எந்தெந்த யுகத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்களை கடினம் என்று நினைக்கிறோம், எந்தெந்த யுகங்களில் செய்யக்கூடிய காரியங்களை சுலபமாக செய்து விடுகிறோம் என்ற ஒரு விளக்கம் தர முடியுமா? அதாவது காலச்சக்கரம் என்பது 5000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திரும்ப திரும்ப சுழಲು கொண்டே இருக்கின்றது. எப்படி இரவும் பகலும் மாறி மாறி வருகின்றதோ அதே போன்று இந்த யுகங்களும் கூட மாறி மாறி வருகின்றன. முதலில் பிரம்மானுடைய பகல் என்று கூறப்படுகின்ற சத்தியுகம் திரேதாயுகம் 2 யுகங்களும் நமக்கு சுலபமானதாக இருக்கின்றது, இலகுத்தன்மை வாய்ந்ததாக இருக்கின்றது. அதைத்தான் நாம் சொர்க்கம் என்றும் வைகுண்டம் என்றும் பகிஸ்து என்றும் சத்தியுகம் என்றும் கூறுகின்றோம். ஆக இந்த யுகங்களில் நாம் தேக உணர்வு இல்லாமல் ஆத்ம உணர்வில் இருக்கின்ற காரணத்தினால் நமக்கு கடினம் எதுவுமே அனுபவம் ஆவதில்லை. ஆனால் எப்பொழுது நாம் இரவுக்கு வந்து விடுகின்றோமோ, பிரம்மானுடைய இரவுக்கு, துவாபர யுகம் மற்றும் கலியுகம் என்ற 2 யுகங்களிலே நாம் தேக உணர்வில் வந்துவிடுகின்ற காரணத்தினால் நமது குணங்களை வெளிப்படுத்தவோ அல்லது நமது உள்ளார்ந்த சக்திகளை நாம் வெளிப்படுத்தவோ கடினப்படுகின்றோம். சுற்றுப்புற சூழலும் அதற்கு ஒத்தவாறு அமைவதில்லை. ஏனென்றால் நாம் ஆத்மாக்கள் சதோ பிரதமான நிலையிலிருந்த நாம் இப்பொழுது தமோ பிரதானமான நிலைக்கு வந்துவிட்டோம். இந்த கீழான நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த உயர் பண்புகளை நாம் இழந்துவிட்ட காரணத்தினால் அவைகள் நம்மிடம் மூடி மறைக்கப்பட்டு விட்டதால் அவற்றை நாம் பயன்படுத்த முடியாமல் அதன் மூலமாக எந்த ஒரு பலனையும் நாம் எடுக்க முடியாமல் இருந்து விடுகின்றோம். ஆக புதிதாக ஒன்று செய்யும் பொழுது, அதாவது இதுவரை நான் எதை செய்து வந்தேனோ அதை மாற்றி புதுமையாக ஒன்றை செய்யும் பொழுது கடினமாக நமக்கு அனுபவமானது என்பது இயற்கைதான். ஆனாலும் கூட இது புதுமை அல்ல, நான் ஏற்கனவே செய்தது, இப்பொழுது அல்ல, ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நான் இதையே செய்திருக்கின்றேன் என்ற ஆன்மீக அறிவு நம்மிடம் இருந்தால் நமக்கு அது புதுமையாக தெரியாது. அதிலிருந்து நாம் எந்த ஒரு கடினம் என்ற உணர்வையும் அனுபவம் செய்ய மாட்டோம். அடுத்தது நீங்கள் கூறியவாறு உயிருக்குள் சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயமும் கடினமாக தெரிவதில்லை. ஆனால் உயிருக்குள் சக்தி குறையும் பொழுதே விஷயங்கள் கடினமாக தெரிகிறது. இது சரிதானா? இதை நம்ம இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். அதாவது சுலபமா என்னால் அடைய முடியுமா என்ற ஒரு பயம், இந்த பயமும் இருக்கு. ஒன்று நாம் கடினமாக நினைக்கிறது, இன்னொன்று என்னால் சுலபமாக அடைய முடியுமான்னு. ஏன்னா மனித மனம் எப்பொழுதுமே உழைக்க விரும்புவதில்லை. எதை ஒன்றையும் இது சுலபமாக அடைய வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றது. அந்த ஆசைக்கு ஏற்ப நமக்கு வாய்ப்புகள் கிடைக்காத காரணத்தினால் பல சவால்களை, எதிர்ப்புகளை, தடைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஆக இப்பொழுது நான் ஒரு தேர்வை செய்துவிட்டேன். நான் சுய கௌரவத்தோடு வாழ வேண்டும். என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலும் அல்லது செயலிலும் நான் இந்த சுய கௌரவத்தை பயன்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் எனது நினைவு நேர்மறையாக இருந்தாலும் கூட நடைமுறை வாழ்க்கையில் நமது இந்த சுற்றுப்புற சூழலில் பிறருடைய உறவு முறைகளில் நாம் வரும்பொழுது அது நமக்கு ஒரு சேலஞ்சாக ஆகிவிடுகின்றது. அந்த சேலஞ்சை நாம் மாற்ற வேண்டுமென்றால் நம்மளுடைய மனப்பாங்கை நாம் மாற்றிவிட வேண்டும். சுலபமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது கூட சரி என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் எதை ஒன்றை நாம் அடைய வேண்டுமென்றாலும் அதற்காக ஏதாவது ஒரு விலையை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். எதை செய்கின்றோமோ அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கவே கிடைக்கின்றது. ஆகவேதான் இறைவனால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று வள்ளுவர் பெருந்தகையார் கூறியுள்ளார். ஆக இறைவனால் முடியாதது எதுவும் அல்ல. ஏனென்றால் அவர் எல்லாம் வல்லவர், சர்வ சக்திகள் நிறைந்தவர், அனைத்து குணங்களிலும் கடலாக இருக்கக்கூடியவர். அவரால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. ஆகவே அவர் கூறும்பொழுது
அவரால் முடியாதது என்று ஆனாலும் கூட நாம் என்ன முயற்சி செய்கின்றோமோ அதனுடைய பலனை நாம் அறுதியாக அடைகின்றோம் என்று கூறுகின்றார். ஆக முயற்சி செய்வது நமது கடமை. அதனுடைய பலனை எதிர்பார்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை கிடையாது. ஆகவே தான் கீதையில் நீ காரியங்களை செய், எந்த பலனையும் எதிர்பார்க்காதே என்று கூறுகின்றார். ஆனால் மனித மனதினுடைய இயல்பான தன்மை என்னவென்றால் அது எதிர்பார்த்தே காரியங்களை செய்கின்றது. இதை செய்தால் எனக்கு இது கிடைக்குமா, இந்த பலன் கிடைக்கும் என்றால் நான் இந்த காரியத்தை செய்கின்றேன் என்றெல்லாம் நாம் செய்கின்றோம். அப்படி இல்லாமல் நாம் ஒரு கடமை நிமித்தமாக, இந்த காரிய நிமித்தமாக நாம் கடமையை மட்டும் செய்து கொள்ள வேண்டுமே தவிர அதனுடைய பலாபலன்களை எதிர்பார்க்க கூடாது. இதுதான் கர்ம யோகியினுடைய நிலை என்று கீதையிலே கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே நான் சுலபமாக அடைய முடியுமா என்ற பயமும் நம்மிடம் இருக்கக்கூடாது. இது கடினமாக இருக்கின்றதே என்ற பயமும் இருக்கக்கூடாது. இந்த பய உணர்வுகளிலிருந்து, எதிர்மறையான உணர்வுகளிலிருந்து நாம் விடுபட்டு நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை இப்பொழுதே செய்ய வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது இல்லையெனில் இனி எப்பொழுதும் இல்லை. எந்த காரியத்தையும் நாம் செய்யும் பொழுது நிகழ்காலத்தில் இருந்து அந்த செயலை செய்யும் பொழுது அதனுடைய பலன் இப்பொழுது மட்டுமல்ல எதிர்காலத்திற்கும் நமக்கு கிடைத்து விடுகின்றது. நீங்கள் கூறும்பொழுது 4 விதமான பயங்களை பற்றி கூறினீர்கள். இதில் 2 விதமான பயங்களை பற்றி நாம் பார்த்தோம். இந்த 3வது விதமான பயம் என்ன? இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா? நாம வெற்றி கிடைக்குமா என்ற ஒரு பயம், இது 3வது பயம். இது சந்தேகத்தினுடைய அடிப்படையில் ஏற்படுகின்ற ஒன்று. நம்மளுடைய பலகீனங்களை, குறைகளை நாம் காணும் பொழுது, அல்லது வசதி வாய்ப்புகள் நமக்கு அனுகூலமாக இல்லாத போது, அல்லது தடைகளை நாம் எதிர்கொள்ளும் பொழுது, சவால்களை நாம் எதிர்நோக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு மனநிலை வருவது சாத்தியமாகவே இருக்கின்றது. இன்று எதற்கு எடுத்தாலும் கூட நாம் வெற்றி அடைவோமா என்ற ஒரு பயத்தை அனைவரும் கொள்கின்றனர். ஏனென்றால் இது எதிர்காலத்தை சார்ந்ததாக இருக்கின்ற காரணத்தினாலும், எதிர்காலம் நம்மளுடைய கையில் இல்லாத காரணத்தினாலும் இந்த பயமானது நமது மனதில் வந்துவிடுகின்றது. ஆனால் ஆன்மீக அறிவு பெற்ற ஒருவர் எதிர்காலத்தை பற்றி பயப்படுவதே இல்லை. இந்த பயம் ஏன் அவரிடம் இருப்பது இல்லை என்றால், அவர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்திருக்கின்றது. நிகழ்காலத்திற்கு ஆதாரம் கடந்த காலம், எதிர்காலத்தின் கடந்த காலம் நிகழ்காலம். ஆக நிகழ்காலத்தில் நாம் சரியாக இருந்து விட்டாலே, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து விட்டாலே எதிர்காலம் நமது விருப்பப்படியே அமைந்து விடுகின்றது என்பதில் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆகவேதான் எதிர்கால பயம் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆக வெற்றி நமக்கு கிட்டுமா கிட்டாதா என்ற பயத்தில் இருந்து நாம் வெளிவர வேண்டியது மிக மிக அத்தியாவசியமாகும். மேலும் எப்பொழுது நீங்கள் ஆன்மீக அறிவு பெற்றவர்களாக இருக்கின்றீர்களோ அப்பொழுது இறைவன் என்னுடன் இருக்கின்றார், இறைவன் எனது துணைக்காரனாக இருக்கின்றார், இறைவன் எனக்கு சப்போர்ட் செய்கின்றார் என்ற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுகின்ற பொழுது வெற்றி என்பது உங்களுடைய பிறப்பு உரிமையாக ஆகிவிடுகின்றது. அதற்காக நீங்கள் எந்த ஒரு தனிப்பட்ட முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய எண்ணம், சொல், செயல், உறவு முறைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை அடைய முடிகின்றது. ஆகவே வெற்றி எனக்கு கிடைக்குமா என்ற பயத்தை நீங்கள் போக்கிவிட வேண்டும். 4வது, நான் தோல்வி அடைந்து விடுவேனோ என்ற ஒரு பயமும் நம்மிடம் எழுகின்றது. எப்படி சுய கௌரவத்தின் மூலமாக வெற்றியை நான் அடைந்தே தீருவேன் என்ற அனுபவத்தை பெறுகின்றேன். ஆனால் சுய கௌரவத்தை நாம் இழக்கும்போது, அல்லது தாழ்வு மனப்பான்மை நம்மிடம் எழும்பொழுது தோல்வி அடைந்து விடுவேனோ என்ற பயம் ஏற்படுகின்றது. இதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையினுடைய அனுபவங்களும் ஆகும். ஏனால் கடந்த காலத்தில் நாம் தேக உணர்வில் இருந்த காரணத்தினால் காலத்தினுடைய ஒரு கட்டாயம் பல தோல்விகளை நாம் சந்தித்து வந்திருக்கின்றோம். இந்த பல முறை நாம் தோல்வி அடைந்தது ஒரு சம்ஸ்காரமாக கூட ஆகிவிட்டது. ஆகவேதான் எங்கு நாம் மறுபடியும்
எதிர்காலத்திலும் தோல்வி அடைந்து விடுவோமா என்ற பயம் ஏற்படுகின்ற காரணத்தினால் கூட நாம் சுய கௌரவத்துடன் இருக்க முடிவதில்லை. ஆக சுய கௌரவத்தை நாம் அடையாமல் இருப்பதற்கு முக்கியமான பங்களிப்பது இந்த எதிர்மறையான உணர்வு பயமாகும். இந்த பயமே பல விதமாக நம்மிடமிருந்து வெளிப்படுகின்றது. ஆக இவற்றை நாம் புரிந்து கொண்டு அந்த பயங்களை நாம் தவிர்த்து விட்டோமானால் நமது வெற்றி என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக ஆகிவிடுகின்றது. ஏனென்றால் இறைவன் கூறுகின்றார், கர்மத்தினுடைய வினை விளைவு தத்துவத்தின் பயனாக எதை செய்கின்றீர்களோ அதன் பலனை நீங்கள் நிச்சயமாக அடைகின்றீர்கள். ஆக நமது எண்ணங்கள் தூய்மையாக உயர்ந்ததாக இருந்தால், நமது பேச்சு உயர்ந்ததாக இருந்தால், நமது செயல்கள் உயர்ந்ததாக இருந்தால் அதனுடைய பிரதிபலன் நாம் அடையக்கூடிய பலன்களும் கண்டிப்பாக உயர்ந்ததாக இருக்கும் என்பதை தான் நாம் கண்கூடாக காண்கின்றோம். ஆக வினை விளைவு தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு எவ்விதமான பயமும் மனதில் எழுவதே கிடையாது. ஏனென்றால் இந்த பயம் என்ற ஒரு எதிர்மறையான உணர்வு கூட நமது தேக அபிமானத்தின் காரணமாகத்தான் உருவாகுகிறது. மேலும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது, எப்பொழுது நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு இல்லாமல் இருக்கின்றதோ அப்பொழுதுதான் நாம் இந்த பயத்தை கூறுகின்றோம். பயம் என்பது கூட எதனுடைய அடிப்படையில் ஆரம்பிக்கின்றது என்றால் அறியாமையினுடைய அடிப்படையில் தான். பகலிலே நாம் எதை கண்டும் பயப்படுவதில்லை. ஏனென்றால் எது எப்படி இருக்கின்றதோ அதை அப்படி அந்த வண்ணத்தில் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் இரவை கண்டு பயப்படுகின்றோம். ஏன்னா ஒரு பொருளும் கண்ணுக்கு தெரியாமல் இருப்பதால். எது எப்படி இருக்கின்றதோ அது நமக்கு அப்படி தெரிவதில்லை. ஆக தெரியாத காரணம், அதாவது அறியாமைதான் நமக்கு பயத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றது. நாம் ஆன்மீக அறிவை பெறும்பொழுது, இறைவனுடன் நமது சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளும்போது இந்த பயத்திலிருந்து இலகுவாக வெளியேறி விடுகின்றோம். ஏனென்றால் ஞான சூரியன் எப்பொழுது உதிக்கின்றாரோ அப்போது அஞ்ஞானம் என்ற இருள் நீங்கி விடுகின்றது. அஞ்ஞான இருளிலிருந்து நாம் வெளிவந்து விட்டாலே எந்த ஒரு பயமும் இல்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்து கொள்ள முடிகின்றது என்பதுதான் எனது ஆழமான கருத்தும் மற்றும் நம்பிக்கையுமாகும். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. 4 விதமான பயங்களும் சுய கௌரவத்தை குலைத்து விடுகிறது என்று கூறினீர்கள். இதை நீங்கள் மாணவர்களுக்கு எப்படி இந்த சுய கௌரவத்தை அதிகப்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்கான சில விளக்கங்களை கூற முடியுமா? முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்தில் தற்சமயத்தில் அதிகமான சவால்களையும் தடைகளையும் எதிர்நோக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர் சமுதாயம்தான். ஒரு வயதிற்கு மேலே நாம் அதை கடந்து விடுகின்றோம். நமக்கு அத்தனை சவால்கள் இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதிகமான சவால்கள் இருக்கின்றன. இந்த தலைமுறையே சவால்களை எதிர்கொள்வதாகத்தான் பார்க்கின்றோம். அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அறிவியல் வளர்ச்சி தான். அறிவியல் வளர்ச்சி நமக்கு பல சாதனங்களையும் சுகங்களையும் அழைத்து கொடுத்திருக்கின்றன. அவைகளை நாம் பெற்றாலும் கூட நம்மிடம் ஒரு அமைதியோ மகிழ்ச்சியோ சந்தோஷமோ திருப்தியோ இருப்பதில்லை. அதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று பார்த்தீர்களானால் வாய்ப்புகள் அவர்களுக்கு அதிகமாக இருக்கின்றன. அந்த வாய்ப்புகளை தேர்ந்தெடுக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு இந்த சவால்களாக ஆகிவிடுகின்றன. உதாரணமாக நமக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக படிப்பை தேர்வு செய்வதற்கு கூட அதிகமான வாய்ப்புகள் கிடையாது. ஒன்று படித்தால் ஆர்ட்ஸ் படிக்க வேண்டும் அல்லது சயின்ஸ் படிக்க வேண்டும், இவ்வளவுதான் இருந்தது. ஆனால் இப்பொழுது விஞ்ஞானம் அறிவியல் அவ்வளோ முன்னேற்றத்தை கண்டு கொண்டு இருக்கின்றது. குறைந்தது 40 விதமான பாடங்களை அவர்கள் தேர்வு செய்ய முடியும். அப்போ 40 விதமான பாடங்களில் ஒன்றை அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் மற்ற 39 அவர்கள் ரினவுன்ஸ் பண்ண வேண்டும். இந்த தியாகம் செய்வது என்பது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா மனது எப்பொழுதும் ஏதாவது ஒன்றோடு இணைந்தே இருக்கின்றது. இதை தான் அட்டாச்மெண்ட் என்று கூறுகின்றோம். ஒன்று தேகத்தோடு இணைகிறது, அல்லது தேக சம்பந்தங்களோடு இணைகிறது, அல்லது தேகத்தினுடைய பதார்த்தங்கள்
சூழ்நிலையோடு இணைகின்றது. இவைகளிலிருந்து இதனை விளக்குவது என்பது சாதாரண விஷயமல்ல. அதற்கு நமக்கு அதிகமான பயிற்சியும் முயற்சியும் தேவையாக இருக்கின்றது. இன்றைய இளைய சமுதாயத்தினர் மோசமாக இருக்கின்றார்கள் என்று நான் கூறவில்லை. அவர்கள் உண்மையிலேயே எதிர்ப்புகளையும் தடைகளையும் எதிர்நோக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய வயதிற்கு மீறி அவர்கள் நிறைய எதிர்ப்புகளையும் சவால்களையும் எதிர்நோக்க கொள்ள வேண்டி இருப்பதனால்தான் அவருடைய வாழ்க்கையே ஒரு எதிர்பார்ப்புக்கு உடையதாக இல்லாமல் ஒரு எதிர்ப்பையே கொள்வதாக அமைந்து விடுகின்றது. ஆகவேதான் நாம் பார்க்கின்றோம், அவர்கள் பல நேரங்களில் இந்த பயத்தை எதிர்கொள்ளுகின்றார்கள். இந்த பய உணர்வு அவர்களிடம் வந்து விடுகின்றது. ஏனென்றால் காலம் வெகு வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த மாற்றம் 2000 ஆண்டுகளாக ஏற்படாத ஒரு மாற்றம் 20 ஆண்டுகளில் ஏற்பட்டுவிட்டது. நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். 2000 ஆண்டுகளாக ஏற்படாத ஒரு மாற்றம் 20 ஆண்டுகளில் ஏற்பட்டால் அவற்றை அவர்கள் எப்படி எதிர்கொள்ள முடியும்? ஆகவேதான் இப்பொழுது இருக்கின்ற இளைய சமுதாயத்தை பார்க்கும்பொழுது நமக்கு மிகவும் இரக்கமாக இருக்கின்றது. அவர்கள் எப்படியெல்லாம் இவற்றை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. உதாரணமாக பலவிதமான தீய பழக்க வழக்கங்கள், அதாவது நம்மளுடைய குணநலத்தை பாதிக்கக்கூடியவை, நம்மளுடைய மனநிலையை பாதிக்கக்கூடிய சோசியல் மீடியா வேகமாக வளர்ந்து வருகின்றது. ஆக வயது குறைந்தவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் இந்த சோசியல் மீடியாவில் வரும்பொழுது பல தவறான கருத்துக்களை தெரிந்து கொள்கிறார்கள், பல தவறான முறைகளை தெரிந்து கொள்கிறார்கள், பல தேவையற்ற விஷயங்களை தெரிந்து கொள்கின்றார்கள். இந்த தெரிந்து கொள்வது என்பது அவர்களுக்கு ஒரு அடையாளத்தின் மூலமாக அடைகின்ற அதிகாரத்தை விட அவற்றை இழக்கின்ற ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அவர்களை அதிகமாக வெளிப்புற முகம் உடையவர்களாக, வெளியுக படைப்புகளில் இருந்து அதிகாரத்தை பெறுபவர்களாக ஆக்கிவிடுகின்ற காரணத்தினால்தான் அவர்களிடம் இந்த அதிகமான பயம் என்பதையும் நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்தது, இந்த பயத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆக நாம இந்த பயத்தை நாம எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு அறியும் திறன் நம்மளோட சிறப்பாக இருக்க வேண்டும். எதை நாம தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிய வேண்டாதவனவற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்வதனால் எந்த பயனும் அல்ல. ஆக நேர்மறையாக நாம் நம்மளுடைய அறியும் திறனை அதிகரிக்க வேண்டும். அந்த அறியும் திறன் எப்பொழுது அதிகரிக்கப்பட முடியும் என்றால், எப்பொழுது நாம் ஆன்மீகத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக கொண்டு வருகின்றோமோ அப்பொழுதுதான். நாம் செய்த ஒரு பெரிய தவறு என்னவென்றால், நவநாகரிக உலகத்திலே ஆன்மீகத்தை நாம் பிரித்து விட்டோம். அப்படியே ஆன்மீக சில பழக்க வழக்கங்களை கூட சடங்கு சம்பிரதாயமாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்காக, குறிப்பிட்ட நேரத்திற்காக மட்டும் நாம் செய்கின்றோம். ஆனால் இது நமது வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒன்று என்பதை பற்றி நாம் அறிந்திருக்கவில்லை. இப்பொழுது இறைவன் நேரடியாக பரகாய பிரவேசம் செய்து நம்மளுடைய துன்பங்களில் இருந்தும், கஷ்டங்களில் இருந்தும், கவலைகளில் இருந்தும், பயங்களில் இருந்தும் நம்மை வெளியேற்றுவதற்காக இந்த ராஜயோக கல்வியை கற்றுத்தருகின்றார். ஆகவேதான் இன்றைய சமுதாயத்தினர், இளைய சமுதாயத்தினர் இந்த பயங்களிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் சில ஆன்மீக கருத்துக்களை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மிக அழகாக நமக்குள் இருக்கக்கூடிய பயத்தை எப்படி வெற்றி காணலாம் என்ற ஒரு விளக்கத்தை அளித்தீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்தீர்களா? இந்த நிகழ்ச்சியில் சுய கௌரவத்தை குலைக்கக்கூடிய பயத்தை பற்றி பார்த்தோம். சிலருக்கு இந்த விஷயம் மிகவும் கடினமாக இருக்குமோ என்ற பயம் இருக்கிறது. சிலருக்கு இந்த விஷயம் சுலபமாக செய்ய முடியுமா என்ற பயம் இருக்கிறது. சிலருக்கு இந்த விஷயத்தில் வெற்றி காண முடியுமா என்ற பயம் இருக்கிறது. சிலருக்கோ இதில் தோல்வி அடைந்து விடுவோமா என்ற பயம் இருக்கிறது. இந்த பயத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டுமென்றால் ஆன்மீக பயிற்சிகளை செய்யலாம். ஒரு விஷயத்தை மறுபடியும் செய்யும் பொழுது பயத்திலிருந்து வெளிவர முடியும் என்று சகோதரர் கூறினார்.
இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.